ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலமில் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்க ஜூடியோவுக்கு தான் போயிருந்தோம். எல்லா ஊர்லேயுமே ஜூடியோ இருந்துச்சு, நம்ம ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஜூடியோ கட்டிகிட்ருக்காங்க, வரப்போகுது அந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ ஃபைனலி ஓப்பன் பண்ணிட்டாங்க. நானுமே எல்லோரும் மாதிரியும் ஜூடியோ பார்த்திங்கன்னா விலாகு இந்த ஷார்ட்ஸ்லாம் போடுறாங்க, அதில் தான் அதிகமாக பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, கண்டிப்பாக நம்ம ஜூடியோ போயே ஆகணும்னு. ஃபைனலாக ஜூடியோ வந்துவிட்டோம். சரி இங்கே என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடலாமே நானும் எடுத்துகிட்டு இருந்தேன். ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தது. எஸ், எனக்கு ஹையாக தான் தெரிஞ்சுது. ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த நைட் சூட் பார்த்திங்கன்னா 699 போட்டிருந்தாங்க, நல்லா தான் இருந்தது. ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன் எல்லாமே 399, 499 அபவ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ வந்து நாங்கள் கிட்ஸு செக்ஷன் தான் போயிருந்தோம். சரி நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயுமே ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணி பாப்பாவுக்கு மட்டும் ஒரு செட்டு எடுத்தோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 599, 399 இந்த மாதிரி போட்டிருந்தது. இந்த ட்ரெஸ் பார்த்தா 399, இதுவுமே 399 தான் போட்டிருந்தது. சரி இது ரொம்ப அழுக்கு பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு இது நான் வாங்கலை. குவாலிட்டி சொல்லவே வேணாம், கண்டிப்பாக குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம எப்படி ட்ரெஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதுவும் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயந்தான். பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூட்டாக இருந்தது. ஸோ அதனால் இந்த ஜீன்ஸும் இந்த டாப்புமே நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஜென்ஸ் கலெக்ஷனுமே பார்த்திங்கன்னா இந்த ஷாக்ஸு, ஸ்லிப்பர்ஸு எல்லாமே நிறையவே இருந்தது. அப்புறம் தம்பிக்கு இந்த ட்ரெஸ் பார்த்தோம், இது வந்து 299 போட்டிருந்தாங்க. எனக்கு அவ்வளோவா இது பிடிக்கல, அதனால் வெளியே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அது சிவா டெக்ஸ்டைல்ஸில் எடுத்துட்டோம். அடுத்து இந்த மாதிரி குர்த்திஸ் கலெக்ஷன் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. கலெக்ஷன்லாம் ஓரளவுக்கு இருக்குது, பட்டு அதுதான் ப்ரைஸ் தான் அதிகமாக இருந்தது. நிறையவே வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் நிறையவே மாடல் நிறையவே இருந்துச்சு. திருப்பி ப்ரைஸ் குறையலாம், நீங்கள் கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள். நான் போனப்போ இந்த மாதிரி தான் இருந்தது. ஸ்லிப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 199க்கு இருந்தது, 299, 399 அப்படின்னு எல்லா ரேஞ்சிலுமே இருந்தது. எனக்கு இந்த 199 ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 299 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து எந்த ஸ்லிப்பருமே கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. என்னோடய கால் பார்க்க நான் ஒல்லியாக இருந்தாலும் கால் வந்து கொஞ்சம் செட் ஆகலை, அதனால் நான் ஸ்லிப்பர் எதுவுமே எடுக்கலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 499 அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க. ஹீல்ஸ் இது எல்லாமே நல்லா இருந்தது, பட் என் காலுக்கு எதுவுமே சூட் ஆகலை, அதனால் நான் ஸ்லிப்பர் எதுவுமே எடுக்கலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு லிப்ஸ்டிக் தான் ரொம்பவே ஃபேவரெட்டு. இங்கே அழகாக டெஸ்டரோடையும் வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து லிப்ஸ்டிக் தான் போய் பார்த்தேன். அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஒரு ஷேட் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் அது வந்து எடுத்தார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி தோடு, இந்த ப்ரேஸ்லெட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இதுவுமே ரேட் பார்த்திங்கன்னா 99, 49 இந்த ரேஞ்சுக்கு எல்லாமே இருந்தது. எனக்கு இதெல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் தெரிஞ்சுது. லிப்ஸ்டிக்கு, லிப் பாமு, இந்த நெயில் பாலிஷ் இது எல்லாமே ப்ரைஸ் நல்லா பரவாயில்லையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு டைம் நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு 2 டேஸ் முன்னாடியே வந்தோம், எதுவுமே வாங்கலை. சரி இப்போ வாட்சஸ்லாம் இருக்குன்னு பார்த்தேன், அன்னைக்கு வாட்சஸ் இருந்தது, இன்றைக்கி இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் தான் எடுத்தேன். இந்த 3rd ஃபிங்கரில் போட்டிருக்க அந்த நெயில் பாலிஷ் தான் நான் எடுத்தேன். நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் என்னென்ன வாங்கியிருந்தேன்ட்டு. ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா பில் பே பண்ணுற இடத்துல பர்ஃப்யூம் எல்லாமே வச்சுருந்தாங்க. பர்ஃப்யூம் இருந்தது, அங்கேயும் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு, லிப் பாம்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸ் ஐட்டம்ஸு, சாக்ஸு இது எல்லாமே இருந்துச்சு. நிறையவே இருந்தது பர்ஃப்யூமில் கொஞ்சம் அதிகமாகவே கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லிப் பாமு, இந்த நெயில் பாலிஷ் 4 காம்போலாம் நான் ஷார்ட்ஸில் தான் அதிகமாக பார்த்துருக்கேன், இங்கே பார்த்தேன். நான் வந்து இந்த ட்ரெஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் சூட் ஆகலை, அதனால் நான் எடுக்கலை. இது கொஞ்சம் லாங்காக இருந்திருந்தா கண்டிப்பாக எடுத்திருப்பேன். என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நான் வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைப்ஸ் ஒன்று வாங்கினேன், லிப்ஸ் ரிமூவ் பண்ணுறது, லிப்ஸ்டிக் ரிமூவ் பண்ணுற இந்த வைப்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 29. அதுக்கப்புறம் இந்த லிப் ஷேடு ஒன்று வாங்கினேன், இதோட ஷேட் நம்பர் பார்த்துக்கோங்க, ரெட் வெல்வெட்டுன்னு போட்டுருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸு. நெயில் பாலிஷ் ஒன்று வாங்கியிருந்தேன், இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 79, 80 ருபீஸ் வருது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருந்தேன், இந்த ஜீன்ஸும் இதுவும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா
199. இது வந்து பார்த்திங்கன்னா 399. ஸோ அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தோம், அது வந்து 199. ஸோ இதுதான் நான் வாங்கினது. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய் ஆல்.